ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு Amazon Primeல The Boys சீரிஸ் உடைய ஸ்பின் ஆஃபா வெளியான Gen V வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜாஸ் சின்க்ளேர், சான்ஸ் பெர்டோமோ, லிசி பிராட்வே மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. அதுல 3 எபிசோட்ஸ் மட்டும் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதமுள்ள எபிசோட்ஸ் வரும் வாரங்கள்ல எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிருவாங்க. இந்த 3 எபிசோடும் 50 to 60 மினிட்ஸ் இருக்கும். 2 hours 40 மினிட்ஸ்ல இந்த 3 எபிசோட்ஸையும் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வெப் சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பாய்ஸ் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோஸ் உடைய காலேஜ் லைஃபை சென்ட்ரிக்கா வச்சு இந்த சீரிஸ் உடைய கதைக்களம் அமைஞ்சிருக்கு. The 7 அப்படிங்கிற வவுட் இன்டர்நேஷனல் உடைய எலைட் சூப்பர் ஹீரோஸ் டீமை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோஸ் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட டாப் ரேங்கிங்காக கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த யூனிவர்சிட்டியோட டார்க் சீக்ரெட் ஒன்னு வந்து ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே எந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ரொம்ப நல்லாவே வந்து டிஃபைன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சோ எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மேரி மரியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் தான் இந்த சீரிஸ் உடைய மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பவர்ஸ், பேக் ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. கிளான்சி பிரவுன் எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துல ப்ரொஃபசர் ரிச் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த யூனிவர்சிட்டியில எல்லா டிசிஷனும் எடுக்கிற ஒரு மெயினான கேரக்டராகவே இருப்பாரு. சோ அவர் யாரெல்லாம் சூஸ் பண்றாரு அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போர்ட்ரே பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல டாப் டயர்ல இருக்கிறதுக்காக சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே போட்டி போடுற அந்த பேட்டில் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற சிஜி ஒர்க் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி சிஜி ஒர்க் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸ்பெஷல் அண்ட் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோர் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான கியூரியாசிட்டியை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதைக்களம் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த சீரிஸ்ல ஒரு வெல் ரிட்டன் ஸ்கிரீன் பிளே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்க்கான டென்ஷன் பில்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்கிரீன் பிளே நகர்ந்துட்டே இருக்கும். அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸ்க்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்ரினலின் ரஷ் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்துல இந்த சீரிஸ் ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. Gen V சீரிஸ் உடைய முதல் 3 எபிசோட்ஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் 8 out of 10.